அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் கஷ்டப்படாதவன் யாருமே இல்லை, கவலை இல்லாதவன் யாருமே இல்லை. ஏதோ ரூபத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. கடன் வாங்க முடியலன்னு சில பேர் கவலை, வாங்கிய கடனை கொடுக்க முடியலைன்னு சில பேர் கவலை, பிள்ளைகளை வச்சிருக்கிறோமே எப்படியாவது கரை சேர்க்கணும் சில பேர் கவலை, வெளிநாட்டில் படாத பாடுபடுகிறோமே நல்ல வேலையாக கிடைக்கலையேன்னு சில பேர் கவலை. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கவலை, கஷ்டம், சிரமம், நெருக்கடி இருக்கத்தான் செய்யுது இல்லையா? நாம் தேடும் தீர்வு என்ன? இந்த நெருக்கடிகளும் சிரமமும் கவலையும் நம்மை விட்டு தீர வேண்டும். என்ன செஞ்சு என்ன கவலை தீரும்? என்ன செஞ்சால் எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மறுபடியும் வரும்? உலகத்தை அச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய நோய்களில் முக்கியமானது எது? மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ். இது எல்லாம் நம்மை விட்டு நகரணும், நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும், நம்முடைய கவலை கஷ்டம் எல்லாம் தீரணும். என்ன வழி? இதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆறுதல் அளித்து தீர்வை உறுதிப்படுத்தும் வார்த்தைகளை கேளுங்கள். திண்ணமாக கஷ்டத்துடன் இலகும் இருக்கின்றது. கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு இலகுவான வழியை, ஒரு எளிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அந்த எளிமையின் வழியை தான் இஸ்லாம் நமக்கு காட்டுகின்றது. இஸ்லாம் அழகான ஒரு வழி சொல்கின்றது. உங்களுக்கென்று பிரத்யேகமாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யக்கூடிய அமல் என்று சிலரை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உங்களை படைத்த இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியணும், உங்களை படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியணும். அப்படி ஏதாவது ஒரு சில நல்ல அமல்களை, நல்ல காரியங்களை உங்களுக்கு நீங்களே சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காரியம் நிச்சயம் உங்கள் கவலைகளையும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் நெருக்கடிகளையும் போக்கும். இது குர்ஆனும் ஹதீஸும் நிரூபிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குகையில் சிக்கிய மூவரின் வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சி தூய்மையான மனதோடு செய்த ரகசியமான அமல்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டார்கள். ஒருவர் தனிமையில் கிடைத்த வாய்ப்பிலும் அல்லாஹ்வின் அச்சத்தால் தீமையை தவிர்த்தார். இன்னொருவர் உழைப்பாளியின் கூலியை நேர்மையாக பாதுகாத்தார். மற்றொருவர் பசியில் அழுவும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு பெற்றோருக்கு முதலில் உணவளிக்கும் வழக்கத்தை பெண்ணினார். இந்த 3 ரகசியமான செயல்களை சொன்ன பின் அடைக்கப்பட்ட அந்த குகையின் கதவு திறந்தது. அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தார்கள். இந்த வரலாற்றிலிருந்து நமக்கான பாடம் இதுதான். நாம் செய்யக்கூடிய செயல் நம்முடைய கஷ்டத்தை விட்டு நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால், நம் நெருக்கடியிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்றால், நமக்கும் படைத்தவனுக்கும் மட்டும்தான் அது தெரிய வேண்டும். அதை மற்றவரிடத்தில் பேசினால் அந்த அமலின் கூலி குறைந்துவிடும். நீங்கள் இப்படி ஒரு நெருக்கடியை மாட்டிக்கொண்டீர்கள் என்று உங்கள் ரகசிய அமலை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயம் நம்முடைய நெருக்கடிகள் நீங்கும். உங்கள் ரகசிய அமல்களால் நீங்கள் இழந்ததையெல்லாம் நிச்சயமாக பெற முடியும் என்பதற்கு மற்றொரு குர்ஆன் வசனம் இங்கே. வக்குல் இஹ்மலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன். இன்னும் நீங்கள் வேலை செய்யுங்கள், உங்கள் வேலை அல்லாஹ்வும் அவன் தூதரும் மூமின்களும் பார்த்து கொள்வார்கள் என்று கூறுவீராக. உங்கள் அமல்கள் படைத்த இறைவனுக்கு தெரியும். அந்த தூய்மையான அமல்கள் உங்கள் கவலைகளை நீக்கி சக்தி வாய்ந்த காரணமாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பிறகு ஷேர் செய்யுங்கள்.